ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் பிகில் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தரமான ஒரு ஃபன்னான ஒரு மேட்ச் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டை ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணிக்குவோம். அவன் தான் நம்ம கூட வச்சு விளையாட போகிறான். ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணி போகிறான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க கூட எவ்வளோ ஃபன்னாக விளாட போகிறோமோ அவ்வளோ ஃபன்னாக விளாட்றோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவனுக்கு வர லீவ் விட்டுருந்தாங்க. சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வச்சு விளையாண்டுருந்தேன். நம்ம தனியாக விளையாண்டா கொஞ்சம் போர் அடிக்கும், அவங்க வந்தாலும் கொஞ்சம் கண்டது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இழுத்து வந்திருக்கேன். பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி வரணும்னு மட்டும் பாருங்கள். அவன் அம்மா எப்படி பண்ண வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்கள். இன்றைக்கி கில் வர கொஞ்சம் அடிக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்க்க இவ்வளோ வச்சு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி இப்போ ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி உள்ளே எத்தனை பேர்த்த புழக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து டாஸ்க்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ உள்ளே வந்துட்டோம். நம்ம இப்போ வழக்கமாக எங்கே இறங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேப்லேயே ஒரு நல்ல இடம் அந்த ரிவர் சைடு மட்டும்தான் எனக்கு பிடிச்சது. ஏன்னா பீச்சில் இறங்கினா கூட பிறந்துருவாங்க, டிராக்டரில் இறங்கினாலும் பிறந்துருவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து உயிர் பழைச்சி வர முடியாது. ஏன்னா கன்னெல்லாம் வந்து நிறையா காயின் பே பண்ணி நிறையா புது கண்ணை வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட இந்த கண்ணெலாம் நம்ம அடிக்க முடியாது. நம்ம ஃப்ரீ ஃபயர் கொடுக்குற இந்த ஆர்ம கண்ணை வச்சு எப்படி புழக்கிறாங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து ஆர்டர் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரிவர் சைடில் இருக்க அந்த டேம்கிட்ட குதிக்கிறோம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே யாரும் மாப்பிள இங்கே பாடுறா டேய், நம்ம பக்கம் 2 பேர் தான் இருக்கிறான். 2 பேட்ச்சு 2 பேட்ச் தான் மாப்பிள. ஈஸியாக கிளியர் பண்ணுறோம். அழகாக அவங்களுக்கு ரூல் அடிக்கிறோம். பூயா போடுறோம் இன்றைக்கி. வா 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 கண்ணில் கரெக்டாக குதிச்சிடா. அப்புறம் எனக்கு கண்ணு கிடைக்கல, இது கிடைக்கல, என்ன குழம்பு போடாது. இங்கே மாதிரி ஏகப்பட்ட கண்ணு இருக்குது. ஈஸியாக வந்து ரூல் அடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மாப்பிள கண்ணு எடுத்துட்டியா? அந்த பக்கம் தான் இறங்கியிருக்காங்க. எங்கடா டேய் என்ன அங்கே போச்சு அடி வாங்கினாண்டா. நான் இப்போ தான் சொன்னேன் டே அதுக்குள்ளே பாத்துரா அங்கே அங்கே இனிமே அங்கே இருக்கான். உஷாரா இருறா, நான் வந்துடுறா பார்க்க வந்துடுறா. இருறா அவன் முடிதாக்கிறான்னு நினைக்கிறேன். அங்கே பாரு அடடா அவன் முடிதாக்குறான். இது அடிச்சிரு அடச்சா எஸ்கே போறான்டா. டேய் போறா அடச்சு மாப்பிள அவன் முன்னாடிக்கிறான். டேய் அவன் முன்னாடிக்கிறான் விட்டுறதா அவன் முன்னாடி போட்டுக்கோ. ஆஹா மேலே ஏறிட்டானோ. உங்களால் லெஃப்ட் சைடில் இருக்குது. திரும்ப இங்கே தான் வரணும். அவ்வளோதான் நாட்டு இந்த லெஃப்ட் சைடில் போட்டு அப்படி போடு. ஒரு ஸ்குவாடே நான் காலி பண்ணிட்டேன். மாப்பிள ஒரு டியோவே காலி பண்ணுறேன்னு நீ என்னத்தான் அங்கே பண்ணிட்டு இருக்க தெரில. ஒன்றும் ட்ரம்ப் கார்டை வச்சு யூஸ் பண்ணணும்னு பார்த்தா நீ என்ன ட்ரம்ப் கார்டை வச்சு நீ யூஸ் பண்ணிடுற போல இருக்கே. வாடா எங்கடா அங்கே போயிட்டு ஏடா ஒரு எனிமே அடிக்கிறோம். அடிக்கும்போது பக்கத்துல இருந்து பேக்கப் கொடுத்தா தான் ஈஸியாக அடிக்க முடியும். அது தெரில. ஆனால் அவனா ஓடிடுறான்டா அப்பா லூட்டை பொறுக்கிறதுக்கு. அந்த லூட்டில் அப்படி என்னதான் இருக்கா தெரில. எனிமையை அடித்தோமா அவன்கிட்ட லூட்டை பொறுக்கணுமா ஈஸியாக ஜெயிச்சமானதை விட்டுட்டு சும்மா அப்பா பார்த்தாலும் எங்கே போய் ஏதாவது லூட்டை பொறுக்கணும். இவன் தாங்க இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க எல்லா கேங்லேயும். எப்போ பார்த்தாலும் இந்த லூட்டை பொறுக்கிறதுனே வேலையாக வச்சுருக்கான். அப்படி என்னதான் இருக்கு லூட்டில் எல்லாத்தையும் பொறுக்கிறாங்க. ஒன்று விடாத எல்லாத்தையும் பொறுக்கிறான். ஆனால் பார்த்தா எனிமே ஆடுறான்னா அப்போ முன்னே அடிக்க மாட்டான். போட்டோ விட்டுறோம். கேட்டால் அது கிடைக்கல, டவர் கிடைக்கல, ஸ்கோப் இல்லை, அது இல்லை. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் உள்ளே வந்திருக்கான். என்ன போட்டாக்கடா டே மாப்பிள வாடா சப்போர்ட் பண்ணுறாடி வாடா போட்டு அடைச்சு இடம் வச்சுக்கணா. இல்லை அவன் ஆள் பண்ணி வேணாண்டா. வாடா சீக்கிரமா பேக் சைடு வா. நல்லா போனேன் நான் ஃபாலோ பண்ணேன். நான் பாம்பு போகிறேன். இரு போடு காலி வா அடைச்சா தப்பிச்சான்டா. எவ்வளோ பேக் சைடில் ஓடி போடா பின்னாடி வீட்டுக்கு. மாப்பிள்ள அங்கே ஒருத்தன் அவனோட ஆள் அங்கே தான் இருக்கிறான். டேய் ஐயோ டேய் மாப்பிள்ள 88 குறையுதுரா. ஒன்று ஏசி 80 வச்சுக்கணும், இல்லை வந்து எஸ்கேஸ் வச்சுக்கணும். பார்த்து உஷாராரு. அந்த பக்கத்தில் அடிக்க லெஃப்ட் சைட்லேருந்து மேலேருந்து கார்னர் பண்ணுறான். அவர் அந்த ரோல் ஓரமாக ஒளிஞ்சிருந்து பார்க்குறான். வெயிட் பண்ணு. அவன் வால் எப்படியும் அவன் இங்கே தான் வந்தாகணும். விட்றாதான் அந்த கிள்ளி நம்ம அடிக்கிறோம். அவனை நம்ம ஏடா அவன் பேக் சைடில் தப்பிச்சு போகிறான்டி. அவன் ஆள் பேக் சைடு தப்பிச்சு போகிறான்டா. இன்னும் ஒருத்தன் பேக் சைடு தப்பிச்சு போயிட்டான். இன்னொருத்தன் விடக்கூடாது. ஐயோ ஒரு கில்லு கிடைக்காம போயிடுமே. என்ன பண்ணலாம்? அவ்வளோதான். மெடிக்கெட் வர கம்மியாக தான் இருக்குது. ஒன்று தான் இருக்குது. நம்பி போகலாமா? நம்பி போய் இறங்கி அடிச்சிடலாமா? இல்லை வெயிட் பண்ணுவோம். நம்ம அடிக்கிறானா ட்ரை பண்ணுவோம். பார்த்துட்டு ஓடிட்டானோ. டேய் ஓடுனா மட்டும் விட்டுரும் நினச்சியா? எங்கே இருந்தாலும் வந்து தேடி வந்து வெட்டாம விட மாட்டேன். ஐயோ அது படம் டைலாக்காச்சு. அவன் எங்கே இருந்தாலும் அவனை சுடாமல் விட மாட்டான்டா. எங்கே போனாலும் விட மாட்டான். ஆஹா லெஃப்ட் சைடில் வேறு நம்மளை வந்து காட்டி கொடுக்குறதுக்குனே ஒரு ட்ரோன் அனுப்பியிருக்காங்க.
அந்த ட்ரோனில் நம்மளை தவிர யாராவது இருக்காங்களா? வரான் வரான் வரான். நம்ம வந்து ஓட்டி நினச்சிட்டு திரும்ப அங்கேருந்து வரான். வாடி 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 வா வா. அழகாக உட்காந்துருக்காரான். இப்போ நான் வந்து இப்போ கோச்சு 2 பேருக்கு காட்டி கொடுத்துருக்குமே. புகழ் போட வரேன், அடிக்கும் புகழ் போட வரேன். ரெடியாகாம்பா. 2 பேரும் நடக்கிறான். மாப்பிள்ள ஆடா ஆடா 2 பேரும் நடக்கிறான். இவன் வர பேக் சைடில் வந்துருக்கான். டேய் பின்னாடி ஒருத்தங்கிறான்டாங்களோ. மாப்பிள்ள பின்னாடி ஒருத்தங்கிறான்டா. அங்கே பாரு யோதான். அவன் தான் ஹெட் ஷாட் வந்துருச்சு தாயில. 277. 2 பேரும் ஏன்டாக்குறானுவ. பேக் சைடில் தான் இருக்கும். பார்த்து உசாரு. இந்த இடத்துல 2-3 பேர் இருக்காங்க. வா 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 ஒழிஞ்சுக்கோ. நான் முன்னாடி தான் ஒருத்தங்கிறான் காட்ட மாட்டேங்குது. ஒரு வேறு தண்ணியில் இருக்கானா? இல்லை ஃப்ரெண்டில் தான் ஆகும். அந்த மோனையில் இருக்கானு இல்லைங்களா? இப்போ எகிரி அடிச்சிருவியா? வேணா இங்கிரும். வா வேணாம் போடு. அடிச்சிடா இன்னும் ஒரு அடிடா. அடிச்சிட்டியா? அவ்வளோதான். நாக் அவுட் பண்ணிட்டான். எப்படியோ ஒரு கில்லை கிளியர் பண்ணிட்டான். அவ்வளோதான். இவனை இனிமேல் ட்ரம்பாக வச்சுக்க வேண்டியதான். எங்கே போனாலும் எனிமே அடிக்க ஓடுறான்னு உசுப்பேற்றி விட்டு அவனை உசுப்பேற்றி விட்டு அவனை ஓட விட்டு அடிக்க வரும்போது அப்புறம் நம்ம ஈஸியாக அடிச்சிக்கலாம். இதுதான் நம்ம ட்ரிக்கு. எப்படியே இடையில வர டாடியாக போகுது. இன்னும் ஒருத்தன் இங்கே 2 பேரும் வந்தான்டா. எங்கடா ஒருத்தன் தான் இருக்கிறான். இங்கே 2 பேரும் வந்தாங்க. ஒரு ரிவ்யூ பண்ண முடியணும் ஆளா. எனக்கு ரொம்ப ரிவ்யூ பண்ண முடியாதான் நினைக்கிறேன். இன்னும் ஆளை காணும். ஐயோ பிரைட்னஸ் கொஞ்சம் வச்சு பார்ப்போம். தூரத்தில் ஏதாவது திட்டானா. உள்ள ஒருத்தன் வந்தான். அவனை அடிச்சாச்சு. அவனை என் மாப்பிள்ளை போட்டான். திரும்ப வேற ஒருத்தன் எங்கே வரான்? எனக்கு ரொம்ப ரிவ்யூ பண்ண தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். பார்ப்போமா. சவுண்டு வர அதிகமாக இருக்கு. எனக்கு பிடிக்கும். போ. நீ முன்னாடி போன மேலே. நீ முன்னாடி போயா. நீ முன்னாடி மட்டும் போமாப்ல. நான் போய் வந்து உனக்கு வழக்கம் கொடுக்குறேன். ஏதோ சொதப்புது. என்னடா? ஆமாம். ப்ளூடூத் கனெக்டில் தான் கொஞ்சம் நல்லா தெளிவாக கேட்கும். யார் ஓடி வராங்க இல்லைன்ட்டு. இல்லை கேட்காம சரியாக கேட்காம முடிச்சுட்டு வேண்டியதாக இருக்கும். இரு மாப்ள. இரு நான் ப்ளூடூத் காதில் போட்டுக்கிறேன். ஒன்றும் சரியாக கேட்க மாட்டேங்குது. ரெடி ஆகிட்டேன். போ கொஞ்சம் லூட் எடுத்து போயிரு. போலாம் யாராவது இருக்காங்களா? ஏன்னா அங்கே போயிட்டா. இருடா நான் வரேன்டா. வரத்துக்குள்ளே முன்ன ஓடிடுறடா இங்கேருந்து. அடாப்பா இரு நானும் வரேன்டா. என்னையும் கூட்டு போடாடே. ஐயோ தனியாக விட்டானே. வரேன் நானும் வரேன்டா. வா இருடா இனிமே பார்த்து அடிச்சிடாதா. இனிமே பார்த்து அடிச்சிடாதா. ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸில் தான் இருக்கும். மாட்டினான்னு வச்சுக்கான். அவன் பாட்டுக்கும் ஃபயர் கன்லாம் விடுவான். இதில் கத்தி வேற ஏதாவது சிறுசுன்னு வரும். எவனும் சுற்றாரு. நானும் வந்துடுறா. அவன் பின்னாடி வந்துடுறா. அவ்வளோதான் உடனே. அவ்வளோதான். இங்கே வந்து எல்லா லூட்டையும் பொறுக்கணும். மூதேவி லூட்டு பொறுக்கு தான் அவ்வளோ வேகம் போயிருந்தியா? சை இவன் கூட ஏதோ கில் அடிக்க தான் வேகம் போகிறான்னு நினச்சான். ஓடு பொறுக்கினே நமக்கு வர. ஐயோ டவர் வர கட்டாகுது. டவர் பிரச்சனை வர பெரும் பிரச்சனையாக இருக்கு. ஐயோ சூன் வர பக்கத்தில் வர போயிட்டோம். குறைஞ்சிக்கிட்டே வர வந்துட்டு இருக்கு. இருடா என்னடா அவ்வளோ தூரம் ஓட்டே. இரண்டா இவன் ட்ரம் கார்டை யூஸ் பண்ண பார்த்தா இவன் போகிற வேகத்தை பார்த்தா இவன் முன்ன செத்துருவான் போல இருக்கே. நானும் வரேன்டா. மூதேவி இப்படி தலை தெறிக்க ஓடுறிய. எதை பார்த்து ஓடுற? சொல்லிட்டு ஓடு. நானும் வரேன். அடப்பா எங்கடா? எப்பா என்ன ஓடுறான்டா. இவன்கிட்ட ஓடுற கேரக்டர் பவர் இருக்கும் போல இருக்கும். ஓடினே இருக்கான். கண்ட மணிக்கு வீட்டில் ஊதிக்கிறாங்க. மேலே கீழே இருந்தானா நெத்தி போட்டுலேயே வைப்பான். அவன் படிக்கட்டில் தயாராக இருந்தானா அவன் நெத்தி போட்டு தான் நச்சுன்னு வீயும். இது வேற மேலே போட்டான். அவ்வளோதான். நம்ம எது சொல்கிறோமோ அதை செய்ய மாட்டான். முன்ன ஓடுறது. எங்கே பார்த்தாலும் லூட்டு பொறுக்கிறதே வேலையாக வச்சுருக்கான்டாப்பா சாமி. எவ்வளோ நானும் ஒன்று கேட்க நினச்சேன். இந்த மாதிரி லூட்டு பொறுக்க போறிய எவ்வளோதான் லூட்டு பொறுக்குவா? பேக் லெவல் 4 பேக்கில் எவ்வளோதான், லெவல் 3 பேக்கில் எவ்வளோதான் லூட் எடுப்பேன்? அவன் பாட்டு ரொப்பிகிட்டே இருக்காங்க. அவன் பாட்டுக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு எனிமிட்ட கொடுத்துட்டு வந்துடுவான். இவன்கிட்ட பிடிக்காதே தான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளை அடிக்கிற எனிமிக்கே கொடுத்துட்டு வந்துடுவான். பாரு ஓடினே இருக்கானா. இருறா நானும் வரேன்டா. எப்பா சாமி இவன் மேப்பையே ஒரு ரவுண்டு வந்துட்டான். ஓடியே வந்துட்டான். ஏதாவது ஓடுறதுக்கு ஏதாவது டாஸ்க் யூஸ் கொடுத்தான்னு வச்சுக்கலாம். இவன் ஜெயிச்சிடும். இவன் தான் முதல்ல வருவான்னு நினைக்கிறேன். ஓடினே இருக்கான்டா சாமி. எப்பப்பா இது வேற இடையில டாக் கட்டாமல் போயிடுது. மாப்பிள்ள பேக்கப் ஓடா. நீ பாட்டு முன்னாடி ஓடுறான். எங்கடா அவன்?
அப்புறம் பின் பக்கம் திரும்பிட்டான். ஐயோ இவனை வச்சுக்கிட்டு நம்ம மாடல்லையே. டேய் வாடா, இந்த இறக்கத்துலேருந்து ஏறுவாங்கடா 2 பேர், அவனை முடிச்சிக்கலாம்டா. இவன் வரமாட்டான், நம்ம சொல்கிறதே அவன் கேட்க மாட்டான். டேய் வாடா, நம்ம இந்த பீக்கு பக்கத்தில் ஒரு 2 வீடு இருக்குண்டா, அந்த வீட்டில் நம்ம ஏறிட்டேன்னு வச்சுக்கேன், அங்கேருந்து எங்கே யார் பார்த்தாலும் தெளிவாக தெரியும்டா, ஈஸியாக அடிச்சிடலாம்டா. வாடா பின்னாடியே வாடா. டேய் ஏதோ கார் ஹீரோ தானா, ரெட் கலரில் காட்டுது. ஓ சோலார் ரிவ்யூ பண்ணுறான்டா. டேய் அங்கே ஒரு சோலார் ரிவ்யூ, அங்கே ஒரு லூட் எடுக்கிறது. டாடாடாடாடா நல்லா அந்த வீடு தான், இந்த வீடே தான். ஐயோ டவர் வர நிற்க மாட்டேங்குது, ஒழுங்காக நின்று தொலை முதவி. போ மேலே இரு காயினை பிடி. வா இந்த வீட்டில் அடக்க மாட்டிடும். அவ்வளோதான் ஜூனு இங்கே. ஆஹா வீட்டுக்கு வந்து அடிக்கலாம், நான் சொன்னேன்னா இல்லையா? வா இந்த வீட்டுக்கு வா. இந்த வீட்டிலேருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக அடிச்சிக்கலாம். பீக்கிலேருந்து கண்டிப்பாக வருவாங்க, ஏன் அவங்கள ஒரு கிலாவது நம்ம தட்டோம். வா ஏய் என்னடா அந்த பக்கத்தில் அடிக்கிறான். வாடா டேய் மாப்பிள பாத்திரம் வா இங்கே வரலாம், போடு பாத்திராட்டா. ஏய் அம்மா என்னடா ஏடம் வச்சுட்டான். அங்கே வர அந்த உச்சிங்க அடிக்கிறான். கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு காலக்குள்ளே வருவான், வாசப்புள்ள ரெடியாரு. ஒன்று அடிக்கும்போது சொல்லி நான் முடிச்சு விட்றேன். அவ்வளோதான் கில்ல தூக்கியாச்சு. இது நான் மெடிக்கல் கொடுக்குறேன். புதுவம் மாப்பிள்ள என்ன தரானா பாரு. என்னடா திரும்ப அடிக்கிறேன். ஓ சுத்து போன தான் திரும்ப அடிச்சுட்டு இருக்கியா? வா போடு. அடுத்தது இது மாதிரி தான், இதே மாதிரி தான். என்னடா திரும்ப அடி வாங்குறா. டேய் மாப்பிள இன்னொரு தாக்குறானா. இரு நான் வாக்கு வச்சுக்கிறான். ஏய் கீழே தாக்குறான், அவன் வீட்டு கீழே இருக்கிறான். மேலே விட்டானா சொல்கிறா. லெஃப்ட்லையா ரைட்லையா லெஃப்டா ரைட்டா? ஆஹா ஏய் என்ன அடி வருது. டேய் கீழே தான் இருக்கான். இது அவசரப்படாத. எங்கடா இருக்கா? கீழே போயிட்டியா? ஆனால் மூதேவி ஈட்டப்பா. அவ்வளோதான், இதுதான் நம்ம இல்லை. டேய் 2 பேர் வாப்பா. ஐயோ அவசரப்பட்டே குமார், நீ எங்கடா இருக்கா? டேய் நீ உனக்கு கீழே தான் போனேன், நான் எங்கடா இருந்தேன்? மேலே ஆடா பாவி, மேலே தான் உட்காந்துருக்கியா? ஒரு வார்த்தை சொன்னியாடா மேலே இருக்கான்ட்டு. நீ கீழே இருக்கான்னு உனக்கு சப்போர்ட் பண்ண மேலேருந்து கீழே வந்தா ஆக மொத்தம் எல்லாரும் மேலே தான்டாக்குறாங்க. டேய் நான் உஷாரா. டேய் உன்னை ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணு பார்த்தா நீ என்னைய ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணல. நீ நல்லடா. அங்கே பாரு 2 பேர் அசால்ட்டாக தப்பிச்சு போகிறாங்க. ஒழுங்காக போய் என்னை ரிவ்யூ பண்ணிவிடு, இல்லைன்னா அவ்வளோதான் நடக்கிறதே வேறு. ஜிப்லைனில் போ. அவ்வளோதான். நீ மாப்பிள்ள டெக்னிக்கே தனி டெக்னிக் தான். செம்ம பாஸாக போகிறேன் சர்றன்னு. பரவாயில்லையா? மாப்பிள்ள பேர் ரிவ்யூ பண்ணிடுறா. 1500 காயின் வச்சுருக்கா. ஆடா மூதேவி, இதுதான் ரிவ்யூ பண்ணுற